தேவ சனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீர். பாடுகள் சகிக்க தேவ சனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீர். வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் வெறுத்தேனாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் வெறுத்தேனாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்தமா அன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரை. தியானத்தின் தலைப்பு கொடுமையான தனிமை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 24. சமீபத்தில் நான் கற்றுக்கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ விரும்புகிறவன் தான் சாக வேண்டும். அவனது சுயம் ஆள வேண்டும். இதற்கு தயங்குகிறவன் சந்திக்கும் ஒரு பெரிய அனுபவம் ஒன்று உண்டு. அதுதான் தனிமை. நம்மில் பலர் தனிமையின் வேதனையை அனுபவிக்கலாம். அல்லது எல்லோரும் இருந்தும் கூட தனிமை உணர்வுக்குள் தள்ளப்பட்டு தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான பயங்கரமான ஒரு தனிமையை பற்றி கூறினார். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாமல் தனித்திருப்பதை போன்ற தனிமை. இதுவே எல்லா தனிமைகளை விடவும் பயங்கரமானது. பல வருடங்களுக்கு முன்னர் தனிமையில் தவித்தவள் நான். எனக்கு எல்லாமும் இருந்தும் உள்ளத்தின் ஆழத்தில் ஊடுருவி விட்ட தனிமையை எதுவும் ஈடு செய்ய முடியவில்லை. இத்தனிமை என்னை சுய பரிதாபம் என்ற உலையில் தள்ளிவிட்டது. என் சுய விருப்பத்தை சாகடிக்க முடியாததால் என் தனிமை பன்மடங்காகியது. ஆனால் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட போது என் சுயம், அதாவது சுய விருப்பம் மரித்தது. என் யாவையும் தேவனிடம் ஒப்புவித்தேன். அதன் பின்னர் தனிமையிலும் தேவன் என்னோடு இருக்கும் அந்த உறுதி உண்டானது. அது என் சுய பரிதாபத்தை சுத்தமாக அழித்துவிட்டது. தேவனுடைய கரத்தில் அவர் சித்தத்தின்படி பத்திரமாக இருக்கின்ற நிச்சயமும் கிடைத்தது. அதன் பின்னர் ஏது தனிமை? சாக பயந்து தனித்து நிற்கும் கோதுமை மணி, அதாவது சொந்த விருப்பு வெறுப்புகளை அகற்றாமல் தேவனுக்கு அடிபணியாமல் சுயத்துடன் தனித்து நின்று கனியற்று பயனற்று தனித்து நிற்கும் கொடுமையானது மிக பயங்கரமானது. அங்கே சுய பரிதாபம், தாழ்வு மனப்பான்மை, பொறாமை யாவும் சேர்ந்து நமது தனிமையை பன்மடங்காக்கிவிடும். மாறாக ஆவிக்குரிய கனி கொடுக்கும் வாழ்வு வாழ தேவனது வழியில் செல்வதே எப்போதும் சிறந்த வழி ஆகும். சாக பயப்படும் சுயத்தை விட மிகப்பெரிய தனிமை வேறெதுவும் கிடையாது என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். தேவ பிள்ளையே, உனது சுயத்தை சாகடித்து உன்னை தேவனிடம் ஒப்படைக்க பயப்படுகின்றாயா? தேவனுக்கு உன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்க தயங்காதே. அவர் அனுமதிக்கும் எதுவும் உன் நன்மைக்கே என்பதை நம்பு. எப்போதும் நீ எதையும் எதிர்கொள்ளும் பலத்தை பெற்றுக்கொள்வாய். வாழ்வில் எந்த நிலையிலும் எந்த தனிமையும் உன்னை அசைக்க முடியாது. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, தனிமையில் நின்று உழன்ற என் தவறை உணர்ந்தேன். இப்போதே என்னை உமது சித்தத்திற்கு ஒப்புவிக்கிறேன். ஆமேன்.